கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள். நாமெல்லாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு மேல ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யக்கூடாதா? நாம ஒருமனப்பட்டு இருக்கணுமா? இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களும் தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா? உதாசீனத்துக்கு உதாசீனத்தை என்ன செய்யக்கூடாதா? காண்பிக்க கூடாதா? அதற்கு பதிலாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒவ்வொருவரை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நமக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் உங்களை என்ன செய்யுமா? அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிறதுல எல்லாருமே அடங்குவார்கள். நம்மளை நேசிக்கிறவங்க, நேசிக்காதவங்க. கிறிஸ்து நம்ம எப்படி அன்பு செய்கிறாரோ, கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறோமோ, இதே அன்பையும் மன்னிப்பையும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த கட்டளை என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி செயல்படுவாரா? அன்பில் செயல்படுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பில் செயல்படுகிறார். அப்படின்னா அந்த அன்பை குறித்து நாம என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இததான் நம்ம கடந்த வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது,
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல என்ன செஞ்சோம் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 7வது வசனம். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது என்ன செய்யுமா? சகிக்கும். இதெல்லாமே தேவ அன்போடு இயல்புகள். இந்த தேவ அன்போட இயல்புகளை நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நாம ஆவிக்குரிய இடத்துல எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு மொழிபெயர்ப்புல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, தேவ அன்பு எல்லாவற்றையும் தாங்குமா. அதுவும் எப்படி தாங்குமா? என்ன வந்தாலும் பொருட்படுத்தாமல் தாங்கும். என்னால முடியக்கூடிய அளவுதான் என்னால தாங்க முடியும். ஒரு லிமிட் தான், இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. நானும் மனிதன் தானே, நானும் மனுஷி தானே அப்படின்னு சொல்லி தேவ அன்பு என்ன செய்யாதா? சொல்லாது. மனிதர்களுக்கு தான் ஒரு லிமிட் உண்டு. நம்மளால ஒரு எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. ஆனா தேவ அன்புக்கு சகலத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதுவும் அது எப்படி தாங்குமா? என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லலாம், நான் மனிதன் தானே, தேவ அன்புக்கு அந்த இயல்பு உண்டு. என்னால எப்படி என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல் எப்படி என்னால தாங்க முடியும்? நாம மனிதர்கள் தான், இல்லைன்னு சொல்லி சத்தியம் சொல்லல. நம்மில் 1/3 பகுதி உலகத்தை படைத்தவர் என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம சாதாரண மனிதர்கள் இல்ல. இந்த உலகத்தையே படைத்தவர் யாருக்குள்ளதான் இருக்கிறார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த 1/3 பகுதியில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்துல என்ன செய்யப்பட்டிருக்குதா? இனிமேல் தான் ஊற்றுவேன் அவர் என்ன செய்யல சொல்லல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய புதிய ஆவியில் இந்த தேவ அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை கொண்டுதான் அவர் நம்மளை என்ன செய்ய சொல்லுகிறார்? ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தாங்க சொல்லுகிறார். என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல், என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல் தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது. எதுக்கு இருக்குதா? தேவ அன்புக்கு. வேதத்திலேயே ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆபிரகாம், லோத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன வருது? அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு இடையே என்ன வருது? பிரச்சனை வருது. அவர்களுடைய செல்வத்தை இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அவங்களுக்கு செல்வம் இருந்துதான். 2 பேரோட வேலையாட்களுக்கும் அங்க என்ன வருது? பிரச்சனை வருது. ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ இந்த திசை போனா நான் என்ன செய்யறேன்? எதிர் திசை செல்கிறேன். நீ எதிர் திசை சென்றால் நான் இன்னொரு திசைக்கு என்ன செய்கிறேன்? போகிறேன். தேர்ந்தெடுக்கின்ற அந்த வாய்ப்பை அவர் லோத்துக்கு கொடுக்கிறார். லோத்து ஆபிரகாம் எடுத்து வளர்த்த பையன். அந்த இடத்துல லோத்து என்ன சொல்லி இருந்திருக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. நியாயமா அந்த இடத்துல அப்படிதான் அவர் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆனா லோத்து என்ன செஞ்சார்? அங்க எது செழுமையாக செழிப்பாக இருந்ததோ அதை தனக்கென்று அங்க என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார். அங்க காய்ந்து போன ஒரு வனாந்திரத்தை தான் ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த சாய்ஸ் அவர் லோத்து கையில கொடுக்கணும்னு சொன்னா ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் இல்லையா? தேவன் மேல நம்பிக்கை இல்லாமல் அந்த சாய்ஸ் அவர் லோத்து கையில என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இது முடிந்து போனது. அங்க லோத் என்ன செய்யறாரு? சோதோம் கொமோராவை தேர்ந்தெடுத்து போகிறார். அங்க பக்கத்துல உள்ள ராஜாக்களால அந்த பட்டணம் என்ன செய்யப்படுது? சிறை பிடிக்கப்படுகிறது. அவருடைய உடைமைகள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் அந்த ஊரோட சேர்ந்து மொத்தமா என்ன செய்யறாங்க? கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. 4 ராஜாக்களுடைய பட்டணங்கள் அங்க என்ன செய்யப்படுது? கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆபிரகாம் அவருடைய கையில 318 ஆயுதம் பிடிக்கிற அவருடைய வேலை ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்க என்ன செய்கிறாரா? லோத்தை மீட்க செல்லுகிறார்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய கூட்டத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை கொண்டுட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறார்? செல்கிறார். இது எப்படி ஆபிரகாமால முடிஞ்சது? அவருக்கு லோத்து செஞ்சது ஞாபகம் இருந்ததுன்னா இதை செய்ய முடியுமா? முடியாது. தன்னோட உயிரை பணைய வச்சுதான் அங்க ஆபிரகாம் என்ன செய்கிறார்? செல்லுகிறார். ஏனென்றால் தேவ அன்பு மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அது என்ன செய்யுமா? மறக்க கூடியது. லோத்து செஞ்சதை அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருந்தால் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். இது புதிய உடன்படிக்கையின் கீழே ஆபிரகாம் வாழல. அவர் வாழ்ந்தது இன்னொரு உடன்படிக்கையின் கீழே. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது சிலுவையில் அவரை ஆணி அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அந்த அன்பு, அதே அன்பு நம் உள்ளத்துல என்ன செய்யப்பட்டிருக்கா? ஊற்றப்பட்டிருக்கு. நான் அதே போல உனக்கு ஒரு அன்பை தருகிறேன் அப்படி அவர் சொல்லல. அவர் நம்மை எப்படி அன்பு செய்தாரோ, அவர் நம்மை எப்படி அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறாரோ அதே அளவு, அதுல கொஞ்சம் கூட குறையல, அதே அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை கொண்டு அவர் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? அன்பு செய்ய சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மன்னிக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியாது. நான் மன்னிச்சுட்டேன், ஆனா அந்த சிந்தனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னும் நாம அந்த தேவ அன்புக்குள்ள அந்த இடத்துக்கு என்ன செய்யல? போகல. தேவன் தேவ அன்பில் செயல்படுகிறார். அந்த 4 ராஜாக்களோட அந்த படைகளை ஆபிரகாமோட 318 ஆட்கள் அங்க மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. அங்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறார். அங்கு அவர் லோத்தை மன்னிக்கிறார், மறக்கிறார், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் தன்னோட உயிரை பணைய வச்சுதாங்க என்ன செய்கிறார்? செல்லுகிறார். அங்க தேவனுடைய வல்லமைய ஆபிரகாம் பார்த்தாரா? எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பில் நீங்க நிற்கும் பொழுது தேவனை அந்த சூழ்நிலையில செயல்பட இடம் கொடுக்கிறீர்கள். தேவனோட வல்லமையில அங்க வெற்றி கிடைக்குமா? நம்மளோட பலத்துல அங்க வெற்றியை பார்க்க முடியுமா? தேவனோட வல்லமை. அதனாலதான் சாத்தான் சொல்லுகின்ற மிக பெரிய பொய் என்னது தெரியுமா? வேதம் சொல்லுது சரி, இயேசு கிறிஸ்து காண்பித்தார் சரி, அவர் கடவுள், இது இந்த உலகத்துக்கு ஒத்து வராது. பிராக்டிக்கலா இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நீ தேவ அன்பை காண்பித்தால் ஏமாந்து போவாய். உன்னை ஏமாற்றி விடுவார்கள். உன்னோட உரிமை உனக்கு கிடைக்காது, உன் நியாயம் உனக்கு கிடைக்காது. அவன் சொல்ற பொய்யிலேயே பெரிய பொய் இதுதான். ஏன்னா தேவ அன்பை நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தும் போது தேவனை அந்த சூழ்நிலையில கொண்டு போய் விடுறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.